Hi viewers, welcome to aathusamayal. இப்போ இந்த வீடியோவில் கருவேப்பிலை போட்டு எப்படி ரசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து நீங்கள் வேஸ்ட் நிறைய உங்களுக்கு மிந்ததுன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து அரைச்சி நீங்கள் வந்து ரசம் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பருப்பு நீங்கள் தனியாக வேக வச்சு சேர்க்கலாம், அப்படியே சேர்க்காமையும் பண்ணலாம். ஏன்னா நான் துவரம்பருப்பு போட்டு வறுத்து அரைச்சி அப்புறம் நான் இதை செய்ய போகிறேன். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது வந்து 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு ஜீரகம், அப்புறம் நெய்யில் தாளிக்கணும். ஒரு புளிப்புக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் பண்ணுறது. அதில் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கையில் மசிச்சும் நீங்கள் விட்டு நீங்கள் போடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நீங்கள் பெருங்காயமும் நீங்கள் தூவிக்கலாம். இல்லை கெட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி நம்ம ரசப்பொடிக்கு இது போடுவோம் இல்லையா, இதில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம், மிளகு, அப்புறம் வரமிளகாய், அப்புறம் துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதை வறுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது கொஞ்சம் வந்து நான் ஏற்கனவே அலசி நான் ட்ரையாக ஒரு டவலில் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி நீங்கள் ஈரமாக இருந்ததுன்னா கருவேப்பிலை அதை தனியாக ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கணும். இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்துருத்து, நல்லா கொதிச்சிருச்சு அந்த கலவை. அது இப்போ நீங்கள் பொடி பண்ண இந்த கருவேப்பிலை பொடியும் இதில் சேர்த்து எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஜலம் நீங்கள் விட்டு அதை நல்லா மேலுக்கு அந்த தலை தட்டி வரும் இல்லையா, இந்த மாதிரி வரைச்சி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது கொதிச்சிருச்சு, ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, வறுத்து அரைச்சது தானே, அதனால் நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. கடுகு, நான் தாளிப்புக்கு ஜீரகமும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நான் அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துண்டேன், நீங்களும் இப்போ சேர்த்துட்டுலாம். எப்படி ஆப்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ரசம் ரெடி ஆகிடுது. கருவேப்பிலை வந்து மிந்திர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டாகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரசம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.